பிராமண ஜென்மம் வரலைன்னா நமக்கு சம்பூர்ணமா ஸ்ரேயஸே அடைய முடியாது. அதனால் இப்பேற்பட்ட இந்த பிராமண ஜென்மம் வந்தபோது விசேஷமாக அனுஷ்டானத்துக்கு ரொம்ப பிராதானியம் கொடுக்கணும். விசேஷமாக நமக்கு விகிதமான அனுஷ்டானம் நன்னா பண்ணணும். இந்த சந்தியாவந்தனாதிகளை நன்னா சந்தியாவந்தனம் பிரம்மயஜ்ஞம் இத்தியாதி சந்தியாவந்தனம் முதல்ல பண்ண வேண்டியது. முதல்ல பிராதமிகமான அனுஷ்டானம் சந்தியாவந்தனம். அது நித்யா கர்ம, நித்யானுஷ்டானம். இந்த சந்தியாவந்தனம் நன்னா பண்ணினா அப்புறம் வேற ஏதாவது பண்ணலாம். சில பேர் நம்ம கிட்ட கேட்டுட்டு இருப்பா, எங்கிட்ட கேட்டுட்டு இருப்பார், சாமி நமக்கு ஏதோ கஷ்டம் இருக்கு, அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. பிராமணா தான் இருப்பான், பிராமணா தான் கிட்ட கேட்பான். சில பேர் நமக்கு ஏதோ ரொம்ப கஷ்டம் இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பார். அப்ப நான் முதல்ல அவர்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கேளா, இந்த காயத்ரி ஜபம் என்ன பண்றேளா அப்படின்னு கேட்பேன். அவர் எங்கிட்ட என்ன கேட்பாருன்னா, எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு, எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க, ஏதாவது அந்த அந்த பிரச்சனை எல்லாம் தீரணும், அதுக்கு ஏதாவது எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பார். அப்போ நான் முதல்ல அவருக்கு கேட்பேன், நீ காயத்ரி ஜபம் சந்தியாவந்தனம் காயத்ரி ஜபம் என்ன பண்றாயா? இல்ல பண்றது இல்லை, எனக்கு டைம் கிடைச்ச போது பண்றேன் அப்படின்னு சொல்லுவார். எப்போ நான் தினமும் பண்றது இல்லை, இப்போ அப்பப்போ எனக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லுவார். இது எப்படி முடியும்? இப்போ சாப்பாடு அப்படி பண்ணுவாரா? தினமும் சாப்பிட வேண்டியது தானே. தினமும் அந்த டைமுக்கு ஒரு டைம் இருக்கு, இந்த டைம் இது லஞ்ச் டைம், இது டின்னர் டைம் அப்படின்னு வச்சுண்டு அந்தந்த டைம்ல சாப்பிடுறாரு எல்லோரும். அதே மாதிரி இந்த சந்தியாவந்தனமும் நித்திய கர்மா. இதுக்கு சாஸ்திரத்துல நித்திய கர்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நித்திய கர்மான்னா எனக்கு எப்போ டைம் கிடைச்சதோ அப்போ பண்றது கடமை இல்லை. தினமும் எவ்வளவு காரியம் இருந்தாலும் இதை பண்ணிதான் ஆகணும். அப்பேற்பட்ட கர்மாக்கு தான் நித்திய கர்மா அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லுவார். நித்தியம் பண்ண வேண்டிய கர்மா, தினமும் பண்ண வேண்டிய கர்மத்துக்கு நித்திய கர்மா அப்படின்னு சொல்லுவார். அதனால இந்த சந்தியாவந்தனம் நித்திய கர்மா. இதை நீ சரியா பண்ணலாம். முதல்ல எனக்கு எப்போ டைம் கிடைச்ச போது, டைம் கிடைக்கும். சந்தியாவந்தனம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் வேணும்? ஒரு சந்தியாவந்தனம் ஒரு 108 காயத்ரி ஜபம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்றதுக்கு எவ்வளவு சமயம் வேணும்? ஒரு 15 நிமிஷம். நல்லா அபியாசம் ஆயிடுதுன்னு ஒரு 15 நிமிஷம் வேணும். இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம், 15ல இருந்து 20 நிமிஷம் தான் வேணும். அதுக்கும் மேலே சமயம் தேவையில்லை. அதனால இவ்வளவு டைமும் எனக்கு கிடைக்கிறது இல்லைன்னா அது பொய் தான். அதுக்கு அது நம்ப முடியாது அந்த மாதிரி. அதனால இந்த சந்தியாவந்தனம்ங்கிறது நித்திய கர்மா. இதை நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நீ சந்தியாவந்தனம் காயத்ரி ஜபம் சரியா பண்ணினால் அப்போ நான் எதுக்கு பரிகாரம் சொல்லணும்? முதல்ல நீ நான் அவருக்கு இதுதான் சொல்லுவேன், முதல்ல நீ போய் தினமும் சந்தியாவந்தனம் காயத்ரி ஜபம் சரியா பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட வா. அப்போ உனக்கு பரிகாரம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது பரிகாரம் தேவை இருந்தா அப்போ நான் சொல்லுவேன். இல்லைன்னா பரிகாரத்தின் தேவையே இல்லை உனக்கு. வாஸ்தவமா இது முதல்ல நன்னா பண்ணிட்டோம்னா அப்ப எந்த பரிகாரத்தின் தேவையும் நமக்கு இல்லை, அந்த வரவே வராது. அதனால் முதல்ல நீ இது சரியா பண்ணிட்டு வா, அப்புறம் இன்னும் வேண்டி இருக்குன்னா அப்போ நான் சொல்றேன். கண்டிப்பா பரிகாரம் நிறைய இருக்கு சாஸ்திரத்துல, அதை நான் கண்டிப்பா சொல்றேன். இப்பவே ஏன் சொல்லக்கூடாது? அப்புறம் சொல்றேன்னு சொல்றேன், இப்போ ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இந்த சந்தியாவந்தனம்ங்கிறது நித்திய கர்மமா இருக்கிறதுனால இந்த சந்தியாவந்தனம் பண்ணாமல் வேற ஏதாவது பண்ணா அதுல இருந்து நமக்கு பலன் கிடைக்காது. இது நித்திய கர்மா. பண்ண வேண்டியது எது இருக்கோ அதை விட்டுட்டான், எது நித்திய கர்மம் இல்லையோ அதை பண்ணா அப்ப நமக்கு பலன்ங்கிறது கிடைக்காது. இந்த சந்தியாவந்தனம் பண்ணிதான் வேற ஏதாவது பண்ணணும், இது நித்திய கர்மமா இருக்கிறதுனால. அதனால இந்த மாதிரி இந்த சந்தியாவந்தனம், பிரம்மயஜ்ஞம், அக்னிகாரியம் இதெல்லாம் பிராமணனுக்கு நித்திய கர்மமாக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கார். இப்பேற்பட்ட நித்திய கர்மாக்களின் அனுஷ்டானம் கண்டிப்பா பண்ணணும். அதே மாதிரி வேதாத்தியனம், வேதாத்தியனத்தையும் விசேஷமா பண்ணணும். இல்ல எங்களுக்கெல்லாம் வேதாத்தியனம் எல்லாம் முடியாது, இல்லைன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் வயசாயிடுத்து, இப்போ வேதாத்தியனம் இப்போ ஆரம்பிச்சா முடியாதுன்னா சரி வேண்டாம். அதுல முக்கியமான சில பாகங்கள் எல்லாம் இருக்கு வேதத்துல, முக்கியமான சூக்தங்கள் எல்லாம் இருக்கு, அதையாவது கத்துக்கலாம். இல்ல சம்பூர்ணமா அசீதித்வயமும் அத்தியனம் பண்ணணும்னா அது கஷ்டம், அது எல்லோருக்கும் வராது. இல்ல ருக்வேதத்துல 8 அஷ்டகமும் அத்தியனம் பண்ணணும்னா அது கஷ்டம். ஆனா இங்க சில முக்கியமான பாகங்களை சொல்லியிருக்காரு வேதங்கள்ல, அந்த முக்கியமான சூக்தங்களை அத்தியனம் பண்ணாலும் போறோம், அதாவது பண்ணணும், அதையாவது பண்ணணும். இந்த மாதிரி பண்ணா அப்போ நம்ம இந்த மனுஷ ஜென்மம் இந்த பிராமண ஜென்மம்ங்கிறது விசேஷமாக சார்த்தகமாகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கார். என்ன என்று கேட்டா, பிராமணனா இருக்கிறவன் அநேக யாகங்களை எல்லாம் பண்ணணும்னு இருக்கு சாஸ்திரத்துல.
ஆனா அதை வந்து பெரிய பெரிய யாகங்களை வந்து எல்லாரும் பண்ண முடியாது. அதில் ஆஹிதாக்னிகளை தான் பண்ண முடியும். இப்போ மற்றவாள் அப்புறம் வேற அவ என்ன பண்ணணும்? யார் பெரிய ஆஹிதாக்னிகளா இருக்காரோ அவ வந்து பெரிய பெரிய சோமயாகம் வாஜ்பேயம் அதெல்லாம் பண்ணுவா. நாம் எல்லாம் என்ன பண்ணணும் என்கிற கேள்வி சில பேருக்கு வந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து சாஸ்திரத்துல ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கார். என்ன கேட்டா, ஜப்யேனைவது சம்சித்யேத் பிராமணோ நாத்திர சம்சயா குறியாதன்யத் நவா குறியாத் மைத்ரோ பிராமண உச்சியதே அப்படின்னு சொல்லியிருக்காரு சாஸ்திரத்துல. நீ குறியாதன்யன் நவா குறியாத், இந்த பெரிய பெரிய யாகங்களை பண்ணினாலும் பண்ணாட்டாலும் பரவாயில்லை, ஆனா இந்த ஜபம் நன்னா பண்ணினா போறோம். ஜப்யேனைவது சம்சித்ய, ஜப்யம்னா ஜபம்னு அர்த்தம். இந்த ஜபம், இந்த காயத்ரி ஜபம், இந்த மந்திர ஜபம் இதை நன்னா பண்ணினா போறோம். வேற ஏதாவது மற்ற அனுஷ்டானங்களை பண்ணாலும் பண்ணாட்டாலும் பரவாயில்லை. இந்த ஜபயஜம், இந்த ஜபயஜம் என்று சொல்லுவார். யஜ்ஞானான் ஜபயஜ்ஞோஸ்மி அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்கார். எல்லா யஜ்ஞங்களிலும் நான் வந்து ஜபயஜ்ஞஸ்வரூபியா இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். அதனால இந்த ஜபம் நன்னா பண்ணினா போறோம். இந்த பெரிய பெரிய அனுஷ்டானங்களை பெரிய பெரிய யாகங்களை பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அது இதிலிருந்தே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரக்காரர் சொல்லியிருக்கார். ஏன்னா எல்லோருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய யாகங்களை பண்ண முடியாது. அப்போ அவ எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டா அதுக்குதான் இந்த ஒரு மார்க்கம் உபாயம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கார். ஜப்யேனைவது சம்சித்யேத் அப்படின்னு. அதனால விசேஷமாக இந்த ஒரு